அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் பெட்ரோல் டேங்கர் லாரி தடுப்பு சுவரில் மீது மோதிய விபத்து ஒரு பெருவரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் பத்துவந்தலை அருகே உள்ள நாகம்பட்டியைச் சேர்ந்த சின்ன சந்தானம் என்பவருக்கு சொந்தமான டேங்கர் லாரியை வடக்கு கைலாசபுரத்தை சேர்ந்த ஆறுமுகசாமி என்பவர் ஓட்டி வந்திருக்கிறார். நேற்று ஆறுமுகசாமி சென்னையில் டேங்கர் லாரியில் பெட்ரோல் நிரப்பிக் கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலைக்கு இன்று அதிகாலை வந்துள்ளார். அங்குள்ள தனியார் பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் டீசல் இறக்கிவிட்டு பசுவந்தனையில் பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் நிரப்ப சென்றுள்ளார். லாரி அந்த கோவில்பட்டி அருகே சாலைப்புதூர் தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலை அருகே வந்தபோது நிலை தடுமாறி சாலையிலிருந்து விலகி சாலையின் ஓரத்தில் இருந்த நடைமேடையை உடைத்து கொண்டு மரத்தின் மீது மோதி அருகில் இருந்த குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்துள்ளது. மரத்தில் மோதியதால் குடியிருப்பு பகுதிக்கு முன்பாக மின்கம்பம் ஒன்று கவிழ்ந்து நின்றது. இதனால் பெரும் ஒரு சேதத்தை தடுத்துள்ளது. இல்லை என்றால் இந்த லாரியானது குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கும். டேங்கர் லாரி டிரைவர் ஆறுமுகசாமி லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இது குறித்து அருகில் இருந்த குடியிருப்பு பகுதி மக்கள் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பெட்ரோல் டீசல் வெளியேறாமல் தடுக்கும் வகையில் தடுப்பு பணியில் ஈடுபட்டு 2 கிரேன்களை கொண்டு வந்து தீயணைப்பு துறையினர் உதவியுடன் விபத்துக்குள்ளான டேங்கர் லாரியை மீட்டுள்ளனர். மீட்கும் போது பெட்ரோல் டீசல் வெளியேறியதால் தீ விபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக தீயணைப்பு துறையினர் 2 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தண்ணீர் மற்றும் நுரையை தள்ளி நுரை தள்ளும் அந்த தெளிப்பானை கொண்டு தெளித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டனர். சுமார் 3 மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பாக விபத்துக்குள்ளான டேங்கர் லாரி மீட்கப்பட்டது. இது குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டிரைவர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் அதனுடைய விளைவாக லாரியானது தனது கட்டுப்பாட்டை மீறி சென்றுள்ளதாக தெரிகிறது. விபத்து நடந்த பகுதியில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் இருந்ததால் டேங்கர் லாரியானது குடியிருப்பு பகுதிகளுக்குள் வேகமாக சென்று மிகப்பெரிய விபத்து ஏற்படுத்தி உயிர் சேதம் ஏற்படாமல் தடுக்கப்பட்டுள்ளது. இல்லை என்றால் பெரும் விபத்து ஏற்பட்டு பெரிய உயிர் விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கும் என்பதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற டேங்கர் லாரிகளை இயக்கும் அந்த ஓட்டுநர்கள் சரியான ரெஸ்ட் எடுத்து, அதாவது சரியான நேரத்திற்கு சரியாக கொஞ்சம் அவர்களுக்கு அந்த ரெஸ்டை கொடுத்து அவர்களை அழைத்து வர வேண்டும் என்பதாக கூறப்படுகிறது. 2 டிரைவர்கள் அமர்த்தி 2 டிரைவர்களும் மாற்றி மாற்றி ஓட்டி கொண்டு வருவதாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அவரகம்.